1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்திய அரசியல் நிர்ணய சபை எனப்படும் இடைக்கால நாடாளுமன்றத்தால் ஆட்சி நடத்தப்பட்டது. இந்திய நாட்டின் முதல் பொதுத் தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி தொடங்கி 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரை சுமார் 4 மாதங்களுக்கு நடந்தது. அப்போது இந்தியாவின் மக்கள் தொகை 36 கோடி. இதில் வாக்களிக்கும் தகுதி பெற்றிருந்தவர்கள் 17 கோடியே 32 லட்சம் பேர். 21 வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். அன்றிருந்த 489 தொகுதிகளில் 53 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 1874 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் 364 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றது. 16 தொகுதிகளில் வென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சி ஆனது. சோசியலிஸ்ட் கட்சி 12 இடங்களிலும், சுயேட்சைகள் 37 இடங்களிலும், பாரதிய ஜனதா 3 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தனர். நன்றி நன்றி நன்றி.